Hi friends, welcome to Fabulous Chef. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் நிறைய விதமான கூட்டு பார்த்துருப்பீங்க. செட்டிநாடு ஸ்டைல் கூட்டு, கேரளா கூட்டு, ஆந்திரா ஸ்டைல் கூட்டு, அந்த மாதிரி நிறைய விதமான கூட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு. ஸ்ரீலங்காவில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் பால், கேரளா ஃபுட்டு மாதிரி நிறையாவே தேங்காய் பாலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி புடலங்காய் கூட்டு பண்ண போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உடைச்சி உளுந்து அரை டீஸ்பூன், வரமிளகாய் 5, சின்ன வெங்காயம் ஒரு 10 இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 வெள்ளை பூண்டு எடுத்து அதை 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு குச்சி கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன புடலங்காய் எடுத்திருக்கேன். அது நடுவில் விதையை எடுத்துகிட்டு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு முடி தேங்காய் திருவிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வடசட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த மைசூர் பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மைசூர் பருப்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீறி அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புடலங்காயை சேர்த்துக்கலாங்க. புடலங்காயை லேசாக தோல் சீவி நடுவில் அந்த விதையை எடுத்துருங்க 2 கட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த புடலங்காயை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு அந்த புடலங்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவில் வேக விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு அந்த வடசட்டியை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா அந்த புடலங்காயும் அந்த பருப்பு தண்ணியும் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம் வந்து நீங்கள் அந்த மூடியை எடுத்துடணும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் பொங்கி கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு பொங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால அந்த மூடியை எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த மைசூர் பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு முடி தேங்காயை ஒரு மிக்சியில் சேர்த்து அந்த தேங்காய் மூழ்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி திக்கான ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை நல்லா அரைச்சி பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி முதல் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கையில் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாலெல்லாம் நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் பால் நல்லா திக்காக வந்துடும். இப்போது நம்ம திக்கான முதல் பால் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி தண்ணி ஊற்றி 2வது பாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம முதல் பால் 2வது தேங்காய் பால் ரெண்டுமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு காய் எல்லாமே ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா விரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 2வது பாலை தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். திக்குப்பால் கடைசியாக தான் சேர்க்கணும். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுக்கிற 2வது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இனி நம்ம உப்பு சேர்க்கலை. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ அந்த பாலெல்லாம் கொதித்து நல்லா வற்றி வரட்டுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம காய், நம்ம பருப்பு எல்லாமே 3/4 வேக்காடு வெந்துருச்சு. ஸோ அடுப்பு ஹையில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பாலெல்லாம் நல்லா வத்திருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முதல் பாலை சேர்த்துடலாம். கெட்டியான முதல் திக்குப்பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக ஒரு தடவை உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ அந்த தேங்காய் பாலெல்லாம் நல்லா கொதித்து கொஞ்சம் பெரட்னாப்பில் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு வடை சட்டி வச்சுக்கோங்க. இந்த வடை சட்டி நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 5 வரமிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த உடச்சி உளுந்து பொன்னிறமாக செவக்கட்டுங்க. செவந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை வருதுங்க. இப்போ இந்த தாளிச்ச பொருட்கள் எல்லாமே நம்ம அந்த புடலங்காயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த திக்குப்பாலெல்லாம் நல்லா கெட்டியாகி பிரட்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வற்றி வந்ததும் நம்ம தாளித்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். பாருங்கள், தேங்காய் பாலெல்லாம் நல்லா வற்றி நம்ம கூட்டு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம தாளிச்ச பொருட்களை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம். ஒரு புளிக்குழம்பு கூட இந்த புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா நம்ம தயிர் சாப்பாட்டு கூட இந்த புடலங்காய் கூட்டை வச்சு சாப்பிடலாம். டைரெக்டாக வெள்ளை சாப்பாட்டில் கூட பெஸ்ட்டு சாப்பிடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான க்ரீமியான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வித்தியாசமான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். சரி, வாங்க நம்ம புடலங்காய் கூட்டை பிளேட் பண்ணிடலாம். இப்போ பிளேட் எடுத்து நம்ம சூடாக செஞ்சு வச்சுருக்கிற இந்த புடலங்காய் கூட்டை அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
நம்ம ரெகுலராக செய்கிற அந்த பொடலங்காய் கூட்டு விடவே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.